அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சியானது திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியனுக்கு தீபாராதனைகள் காட்டும் போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பதிவில் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோங்க. நீங்களும் இந்த காட்சி தரிசனத்தை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டுட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயங்களோ வேண்டுதலாக நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்குது. அந்த அறுபடை வீடுகளில் 2வது படைவீடாக போற்றப்படக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த திருச்செந்தூர் தாங்க. அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பதிவில் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருச்செந்தூர் கோவிலானது 2000 ஆண்டுகளுக்கு முன் இருந்து சிறந்த விளங்கப்படுவதாக அனைவராலும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 அடுக்குகளையும் 157 அடி உயரத்தையும் அழகாக கொண்டுள்ள இந்த திருக்கோவிலின் கோபுரமானது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த திருச்செந்தூர் மட்டும்தான். திருச்செந்தூரை அலைவாய், திருசீர் அலைவாய், வெற்றி நகர், வியாழச்சேத்திரம், அலைவாய் சேரல், சிந்துபுரம் போன்ற பல பெயர்களால் சிறப்புமிக்க அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலானது மன்னார் வளைகுடாவின் கடற்கரையில் பகுதியில் அமைந்துள்ளதால் அலைவாய் என்றும், திரு என்னும் அடைமொழி பெற்றதால் திருசீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழ்பாடுது. மேலும் திருச்செந்தூரில் ஓம் வடிவில் தோன்றியுள்ளது இந்த முருகன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் திருச்செந்தூரில் வீரவாக தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாய் விளங்குவதால் திருச்செந்தூரை வீரவாகப்பட்டினம் என்றும் அனைவராலும் அழைக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கோவிலில் வீரபாக தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் தான் முருகப்பெருமானுக்கு இங்கே பூஜைகள் நடத்தப்படுது அப்படின்னு ஒரு சிறப்பான தகவலை சொல்கிறாங்க. மேலும் திருச்செந்தூர் கோவிலில் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதுமே அடைக்கப்பட்டு தான் இருக்குங்க. இங்கே ராஜகோபுரம் எப்பொழுது திறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாளில் மட்டும்தான் இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபம் 120 அடியை கொண்ட உயரமும் 60 அடி அகலத்தையும் 124 அடி தூண்களையும் கொண்டிருக்கக்கூடிய மண்டபமாக இந்த மண்டபம் பார்க்கப்படுது. மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சிக்கால பூஜை நடந்து முடிந்ததும் மணி ஒன்று ஒலிக்கப்படுது. மேலும் இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடையை கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. மேலும் இந்த ஆலய மணி கோவில் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கோவிலின் எதிரில் 2 மயில்களும் ஒரு நந்தி பகவான் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் 2 மயில்களில் முதல் மயிலானது இந்திரனும், 2வது மயிலானது சூரபத்மனும், மேலும் 3வது பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பெருமானும் அமர்ந்திருக்காங்க. மேலும் திருச்செந்தூரில் 2 கடவுள்கள் அருள்பாலித்து வராங்க. முதற் கடவுளான சண்முகர், 2வது கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க. பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு திசையை நோக்கியும், சண்முகர் தெற்கு திசையை நோக்கியும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள் கொடுத்துட்டு இருக்காங்க. மேலும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜை செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடை மட்டுமே சாற்றுகிறார்கள். மேலும் சண்முகருக்கு தினமும் பச்சை நிறம் கொண்ட ஆடைகளையே அணிவித்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாபரை என்னும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. கட்டணம் செலுத்தி சுரங்கத்திற்குள்ளே சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நம்மளால் தரிசனம் செய்ய முடியும். மேலும் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமர விடகர், அலைவாய் பெருமான் போன்ற 4 உற்சவர்கள் இருக்காங்க. இதில் குமர விடகர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற மற்றொரு பெயர் இருப்பது தனி சிறப்பில் ஒன்றாக பக்தர்களிடையே பேசப்படுது. மேலும் திருச்செந்தூர் அமைந்துள்ள முருகன் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாமரை மலரை வைத்து சிவ பூஜை செய்து வந்திருக்கார். இன்றும் முருகனின் வலது கையில் தாமரை மலர் வீற்றிருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல்
உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மேல தாளத்தோடு திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரையில் இந்த பால் மற்றும் அன்னத்தினை கரைத்து விடுவார்கள். இந்த பூஜைக்கு பெயர் கங்கா பூஜை என்ற பெயரால் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த பாலசுப்ரமணியனுக்கு தெய்வ ஆராதனைகள் காட்டும் போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவு. மேலும் அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வச்சிங்களோ அந்த விஷயத்தை அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் முருகப்பெருமானுக்கு சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பேரிச்சை, பொரி, தோசை, சுயான், தேன் குழல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, தினைமாவு போன்ற உணவுகள் முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடித்ததாக ஒன்றாக இருக்குது. இதனை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இரவு நேர பூஜைகளில் முருகப்பெருமானுக்கு பால், சுக்கு, வெந்நீர் மட்டும் வைத்து பூஜை செய்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் கோவிலின் தங்கத்தேரில் அருங்கோண வடிவில் முருகன் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த திருச்செந்தூரானது ஆதி காலத்தில் பல மண் குன்றுகளை உடையதாக அமையப்பட்டிருந்தது. இந்த மண் குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது. கோவிலின் வடக்கு பகுதியின் அருகில் மண் குன்றுகள் மதிலாக தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் இடது பக்கத்தில் வள்ளி குகை கோயில் அமைந்திருக்கு. திருச்செந்தூரில் 24 அடி ஆழத்தினை கொண்ட நாளை கிணற்றில் பக்தர்கள் அனைவரும் நீராடிய பின்னரே அங்கே இருக்கக்கூடிய கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக பக்தர்கள் வைத்திருக்காங்க. மேலும் 12 சித்தர்களில் 8 சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைஞ்சிருக்கு. முருகனோடு போரிட்ட படை வீரர்களை ஐயனார்கள் என்று அழைத்து வருகின்றனர். இவர் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வேலால் சிதைத்த இடம் பாமாடு அல்லது மணப்பாடு எனும் பெயரில் திருச்செந்தூரின் அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஊர் மத்தியில் சிவகுழந்தேஸ்வரர் என்னும் கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு மறுபெயர் ஆதிமுருகன் என்னும் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிறித்துவ மீனவர்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை உறவு சொல்லி அழைத்து வருகிறார்கள். அதாவது செந்தில் ஆண்டவனுக்கு ஆறுமுகன் ஐயனார் என்ற மற்றொரு பெயராலும் அழைக்கப்படுறாரு. இந்த பெயர் வைத்து அழைப்பதால் இவர் சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தவம் செய்து அடையக்கூடிய பலனை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு நாள் உபவாசம் எடுத்து முருகனை தரிசனம் செய்வதால் அந்த பலனை நம்ம கூடிய விரைவில் அடைந்து விடலாம் என்றும் முனிவர்களால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் மாறாத உடல் மற்றும் உள்ளத்தின் அழகினை உடையவர். முருகனை எப்போதும் இளமையோடு காட்சியளிப்பார். முருகன் சிவந்த நிறத்தினை உடையதால் இவரை செந்தில் என்று அழைக்கப்படுறாரு. கருப்பு, சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் போன்ற 5 வண்ண நிறத்தினை உடைய தனது வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு பக்தர்களுடைய அருள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக முருகன் கண்டிப்பாக வருவார். முருகன் யோகம், போகம், வேகம் என 3ஐயும் பக்தர்களுக்கு அளிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம திருச்செந்தூர் முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் அந்த முருகப்பெருமானுக்கு தீப ஆராதனைகள் காட்டும்போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சிகளையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நன்றி.